Hi friends, welcome to my YouTube channel. இப்போ தான் என்னோட YouTube சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்தடையும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிசைனில் பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபேஸ்புக் ஐக்கானாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐக்கான்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஐக்கான்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃபாண்டாசம் அதை வச்சு எப்படி வந்து வெப் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது, கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேரில் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இதுவரையும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின லிங்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐக்கான்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆர்ட் ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபாண்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெப்சைட்லேயோ அந்த ஃபைல்லையோ போய் தேடி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆர்ட் ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே ஷோ மோர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோடய வெப்சைட் லிங்க் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு போகும். இதில் வந்து இந்த மாதிரி டவுன்லோடுற பெரிய லெட்டர்ஸில் டவுன்லோடுன்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து மீடியா ஃபைலில் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைல் இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் வரும். நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணுமோ டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. ஃபோல்டரில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ரேர் ஃபைல் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த WinRAR, WinZip இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் அது பண்ண முடியும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஃபாண்ட் வந்து 1லேருந்து ஆரம்பித்து 85 வரையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆர்ட் ஃபாண்ட் எல்லாமே நம்ம வந்து டிசைனில் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து நார்மலாக டைப் பண்ணாவே இது வந்து தெரியும். ஸோ நம்ம தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே தேவை அப்படின்னா எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இல்லாட்டி உங்களுக்கு எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தெரியும். ஸோ அதை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நம்ம நிறையா டிசைனில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். பிஸ்னஸ் கார்டில் யூஸ் பண்ணுவோம். அங்கங்கே நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஐக்கான்ஸை வந்து நம்ம வந்து ஈஸியாக எப்படி யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிஸ்டத்தில் உள்ள எல்லா அப்ளிகேஷன்லையுமே அந்த ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து வந்துடும். நார்மலாக எப்படி ஒரு ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே மெத்தட் தான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஃபோட்டோஷாப்பில் வந்து நான் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்றதை டைப் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம வந்து ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். நம்பர் 1 ஃபாண்ட் கொடுத்துருக்குன்னு ஆர்ட் ஃபாண்ட் அப்படிங்கிறதுல எல்லாமே மோஸ்ட்லி எல்லா சோஷியல் மீடியாவோட ஐக்கான்ஸும் வந்துடும். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டைப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அந்த ஃபாண்ட் வரும். ஸோ நீங்கள் சர்ச்சில் வந்து ஆர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வரும். கரெக்டாக அந்த நேமை கொடுக்கணும். வேறு நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. இல்லாட்டி நீங்கள் போய் ஸ்க்ரோல் பண்ணி போய் சர்ச் பண்ணி எடுக்க வேண்டி வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாண்ட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன வேணும் ஃபேஸ்புக்குன்னு வேணும்னா எஃப் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். அதுலேயே நீங்கள் ஷிஃப்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு உள்ளது வரும். ஸோ இந்த 2 இதில் நம்ம வந்து ஈஸியாக அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நம்ம டிசைனில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஃபேஸ்புக்கு, அதே மாதிரி ட்விட்டரு, இந்த மாதிரி அதில் எல்லாமே நிறைய இருக்குது. இதில் எப்படி என்ன இருக்கிறத நான் பார்க்குறதுங்கிறதையும் அப்புறம் கொஞ்சம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து லோகோ வந்து ஈஸியாக ஃபேஸ்புக்கோட லோகோ வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்புக்கோட ஐடியை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கோட ஐடியை வந்து நான் இப்போ செட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமு, இந்த வாட்ஸ்அப்பு, பிளாகரு, இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த லெட்ரு இப்போ ட்விட்டர்னால் டி அப்படிங்கிறத அமிச்சிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரோடு வரும். கேப்ஸ் போட்டு அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ரோடு வரும். நார்மல் அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளாட் ஆனது வரும். அதாவது பிளாக்கு அதில் ஒயிட் அந்த மாதிரி வரும், ரவுண்டு இல்லாமல். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபாண்டில் இந்த 2 இது இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நிறையா ஐகான்ஸ் இருக்குது. எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆர்ட் அந்த இது கார்னர்லாம் நம்ம டிசைனில் கார்னர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கார்னர் டிசைனு இந்த மாதிரி நிறையா அந்த ஃபாண்டில் இருக்குது.
நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர்லேயும் அதே மெத்தட் தான், நம்ம அதே மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர்லேயும் அந்த என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே கிளிப்கான்ஸ் டைப் டூவில் போய்ட்டு கிளிப்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை போய் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இது என்னென்ன இருக்குங்கிறது தெரியும். ஸோ அதை கூட டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் பண்ண தேவையில்லை. டைப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த எந்த இது வேணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இங்கே டைப் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன ஃபாண்ட் வேணுங்கிறத இங்கேயே இப்படி கூட செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த ஐக்கான் வேணுங்கிறத. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபோட்டோஷாப்லேயும் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப்பில் அந்த டைப்பில் பேனல் அப்படின்றதில் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பேனல் அப்படின்ற ஆப்ஷனில் உள்ளே வந்து இந்த கிளிப்ஸ் பேனல் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதே தான் இப்போ எப்படி நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம வந்து இங்கேயும் அந்த இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும், இதுக்குன்னு மட்டும் கிடையாது. நீங்கள் அந்த ஃபாண்டில் சில ஃபாண்ட்லாம் டைப் பண்ண முடியாத ஒரு சில வேர்ட் இருக்கும்ல, அதை கூட இதில் வந்து நம்ம ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த வேர்டு வந்து டைப் ஆகிரும், அதாவது அந்த ஐக்கான் வந்து டைப் ஆகிரும். ஸோ இதே மாதிரி நம்ம வேர்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எல்லா ஃபாண்ட்லேயுமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ட்லலாம் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வேர்டில் வந்து நம்ம ஒரு ஐக்கானை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கிளியராக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணப்போ நமக்கு வந்து ரொம்ப கிளியரான இது கிடைக்கும். அதோட சைஸை வந்து நம்ம ஈஸியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம டிசைனில் யூஸ் பண்ணிக்க முடியும். நார்மலாக வேர்டு, ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியும். மொபைல் ஆப்பில் கூட யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் ஆப்பில் நீங்கள் நார்மலாக ஏபிசிடி டைப் பண்ணுறது தானே, அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து டிசைனில் அந்த மொபைலில் பிக்சல் லேபு, பிக்ஸார்ட் இதில் கூட ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதுபோல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிறத செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும்.